அதர் கம்பெனிஸோட கம்பேரிசன் பண்ணும்போது என்னோட ப்ராடக்ட்ல என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னோட கம்பெனில என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, மினிமம் எல்லா கம்பெனிலும் 3 கிலோவாட் அபோவ் வந்து 12 ஆம்ப்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. 12 ஆம்ப்ஸ் டு 15 ஆம்ப்ஸ் அவங்களோட ரேஞ்சஸே அவ்வளவுதான். எங்களோட ஸ்டார்டிங் கேரியரே 18 ஆம்ப்ஸ் கொடுக்குறோம். 18 ஆம்ப்ஸ் ஏன் கொடுக்குறோம்னா, இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே டாப் ஒன் சீரிஸ் போயிட்டு இருக்காங்க, ஹை லெவல் டெக்னாலஜிஸ் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி போடுறோம் அப்படின்போது இப்போ என்டைப் கொடுக்குறாங்க. என்டைப் பேனலோட ஆம்ப் செட்டிங் கூட. ஸோ வில் ஃபியூச்சர் அதோட எக்ஸ்ட்ராபிலேஷன் வரலாம். ஸோ அப்போ வரும்போது இன்வெர்டர் சேஞ்ச் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் ஃபியூச்சர்ல ஆயிடும். ஸோ அதுக்காக நம்ம முன்னாடி என்ன பண்றோம்னா, ஹை லெவல் டெக்னாலஜி ஆம்ப்ஸ் ரெடி கொடுக்குறோம், 15 ஆம்ப்ஸ் கண்ட்ரோல் சார்ஜிங் கொடுக்குறோம், எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதோட நம்மளோட யூனிட்டோட மெட்டல் பாடி வந்து இருக்கு இல்லையா, மற்ற யூனிட் எல்லாமே மெட்டல் பாடி லைன் ஸ்டீல் லைன்ல இருக்கும். மெட்டல் பாடிஸ் எல்லாமே நம்ம வந்து அலுமினியம் அலாயில பண்றோம். அலுமினியம் அலாயில பண்றது என்ன ஃபியூச்சர்ஸ்னா, சீக்கிரமா ஹீட் ஆகாது. அது நார்மல் அலுமினியம் அலாய்னா என்னன்னா, உங்களுக்கு சொல்லணும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, வண்டியோட இன்ஜின், வண்டி இன்ஜின் மெட்டீரியல் இருக்கு, அதோட மெட்டீரியல் நம்ம பண்றோம். சீக்கிரம் அதிகமா ஹீட்னஸ் ஆகாது. அது இல்லாமல் ஹீட்டே ஆனாலும் நம்ம எல்லா இன்வெர்டர்லையும் ஃபேன் கொடுத்துருக்கோம். ஃபேன் என்பில்டாகவே இருக்கும். மற்ற எந்த பிராண்ட்லையும் ஃபேன் வராது. நம்மளோட எல்லா இன்வெர்டர்லையும் ஃபேன் இருக்கும். ஃபேன் இப்போ ரன்னிங்ல இருக்கும்போது யூனிட் இஸ் ஆல்வேஸ் கூல். ஸோ ப்ரொடக்ஷன் எப்போதும் நடந்துகிட்டே இருக்கும். சாதாரண ஒரு ஏடி மிஷின் போகிறோம், ஏடி மிஷின் போனால் ஏன் 2 ஏசி போட்டு வச்சிருக்கோம், இன்னும் ஒரு ஏசி ஏடி மிஷினுக்கு, ஏன்னா அது கூலிங்லேயே இருந்ததுனால அது ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேனு கொடுத்துருக்கோம், அலாய் மெட்டீரியல் அலுமினியம் அலாயிலையும் மெட்டீரியல் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் மேக்ஸிமம் ஹீட்டே ஆகாது. சரி அப்படியே ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கஸ்டமர் நம்ம வந்து 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, நோ ஃபார் சர்வீஸ் வாரண்டி.